எவ்ரிவன், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர்த்டே டேட் வச்சு தான் வந்து ரீடிங் பண்ண போகிறோம். ஸோ 3 பைல் வச்சுருக்கேன். பைல் நம்பர் 1, பைல் நம்பர் 2, பைல் நம்பர் 3. 1 to 10 யாரெல்லாம் வந்து 1 to 10குள்ளே பிறந்தீங்களோ உங்களுக்கான பைல் இது. பைல் நம்பர் 1. 11 to 20. Pile number 2. 21 to 31. Pile number 3. ஓகேங்களா, நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன். அண்ட் வந்து இந்த ரீடிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம், இல்லை உங்களோட லவ்டு ஒன் யாருக்காவது பார்க்கணுன்னாலும் அவங்களோட பர்த்டே டேட்டை வச்சு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பைல் நம்பர் 1. ஓகே, பைல் நம்பர் 1. யாரெல்லாம் 1 to 10குள்ள பிறந்தீங்களோ யாரெல்லாம் 1 to 10குள்ள பிறந்தீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஸோ பைல் நம்பர் 1, ஐ திங்க் வந்து இந்த 3 கார்ட்ஸுமே இட்ஸ் லுக் வெரி வெரி பாசிட்டிவாக இருக்குது, ஆப்டமிஸ்டிக்காக இருக்குது. பாருங்களேன், உங்களோட வாழ்க்கையில் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. இப்போ வந்து ரொம்ப வந்து உங்களோட ஒரு ரெகுலர் லைஃப் ஸ்டைலே வந்து ரொம்ப வெரி ஸ்ட்ரெஸ்டாக, ரொம்ப போர்டமாக போயிட்டுருக்கா. லைக் திஸ், ரைட்? ஸோ இந்த மாதிரி ரொம்ப வந்து நிறைய ஒரு ஒரு ஃப்ரீ டைம் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கீங்க. லைஃப்பில் நல்லா செட்டில் ஆகணும், ஒரு ஹாப்பி ஃபேமிலி வேணும், ஃப்யூச்சருக்கு நம்ம செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நம்ம நல்லா வேலை செஞ்சோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் நல்லா செட்டில் ஆகும் அப்படின்னு உங்களோட அந்த அட்வென்ச்சர், அந்த ஒரு என்டர்டைன்மெண்ட், அது எல்லாத்தையுமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? லுக் அட் த கார்டு. ஐ திங்க் உங்களுக்கு வரக்கூடிய டேஸில், ஓகேங்களா, அண்ட் எஸ்பெஷலி உங்களோட நெக்ஸ்ட் இயரில் பார்க்குறப்போ லைஃப்பில் நிறைய மாற்றங்கள்ங்கிறது வந்துருங்க. இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக உங்களோட ஓன் செல்ஃப், உங்களோட இண்டிவிஜுவலான ஹாப்பினஸை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ, டே டு டே லைஃப்பில் ஸ்ட்ரெஸ்ஸோட வாழ்கிறீங்களோ, வெரி அட்வென்ச்சர்ஸ். நிறையா டூர் போவீங்க, நிறையா வந்து என்ன சொல்கிறது, பீச், இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் செய்வீங்க. ஸோ உங்களோட ப்ரியாரிட்டிஸே வந்துட்டு மாற ஆரம்பிக்கும். இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக ஒர்க் பண்ணணும், ஃப்யூச்சரில் செட்டில் ஆகணும், இந்த தாட்ஸ் மட்டும், இந்த தாட்ஸ் மட்டுமே நீங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ வரக்கூடிய டேஸில் பார்க்குறப்போ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க போகுது. நீங்கள் ஒர்க்கும் பண்ணுவீங்க, இண்டிவிஜுவல் டைமும் கொடுப்பீங்க, ஃபேமிலிக்கும் டைம் கொடுப்பீங்க. உங்களுடைய அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அது வந்து ரொம்ப கரெக்டாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸ்லோலி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஒரு சேஞ்சஸை வந்து கொண்டு வருவீங்க. ஃபேமிலி, கம்ப்ளீட் ஃபேமிலி, ஒரு ஃபேமிலியோட ஒரு டூர், பிக்னிக் மாதிரி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்ற ஒரு வருத்தங்கள் இருந்துச்சு, நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருந்துச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். இந்த ஒரு சேஞ்ச் கண்டிப்பாக வரும். ஸோ பாசிட்டிவாக இருங்க. கண்டிப்பாக வந்து அந்த ஃபேமிலி லைஃப்குள்ளார வந்து இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் சால்வ் ஆகுது. அண்ட் உங்களுக்கு இருக்கிற அந்த ஒர்க் ப்ரெஷருமே வந்து குறையும். பிகாஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் கிடைக்கும், யாரோ வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ அதனால இப்போ எல்லா வேலையுமே நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க, ஹெல்ப் இல்லாமல் அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இனி வரக்கூடிய டேஸ், எஸ்பெஷலி நெக்ஸ்ட் இயர்லலாம் வந்து அதிகமாக வந்து நேச்சரோட கனெக்ட் ஆவீங்க. இந்த 3 கார்ட்ஸும் பார்க்குறப்போ டோட்டலி நேச்சர், எஸ்பெஷலி இந்த 2 கார்ட்ஸில் வந்து வெரி நேச்சர் தான். நீங்கள் அதிகமாக வந்து பீப்புளோட இன்டராக்ட் பண்ணுறதை கம்மி பண்ணுவீங்க.
நேச்சர்ஸ் யூனிவர்ஸோட இன்டராக்ட் பண்ணுறதை அதிகப்படுத்துவீங்க. நேச்சரோட ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்களே வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட இந்த வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்களை மீறி நேச்சரோட அதிகமாக இன்வால்வ் ஆவீங்க. உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இஷ்யூஸ் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது சால்வ் ஆகும். ஸோ ஃபைனலி ஃபினான்ஷியலி எங்கேயாவது லாக் ஆகியிருக்கீங்க, வரக்கூடிய பணம் இன்னும் வரலை அப்படின்னு நினச்சிங்கன்னா எஸ் வரும். அந்த ஒரு ஃபினான்ஷியலாக இப்போ வந்து லாக் ஆகிருக்கீங்கல்ல, ஸோ அந்த ஒரு விஷயம் சால்வ் ஆகி உங்களுக்கு வரக்கூடிய பணம் வந்துருச்சு அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு நீங்கள் ஒரு ட்ராவல் போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஹாப்பினஸ், ஒரு குட் நியூஸ். பைல் நம்பர் 1 ஹாப்பினஸ், குட் நியூஸ் வந்து கண்டிப்பாக வருது. அண்ட் அதே சமயம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப் வந்து வெரி சூன் இப்போ எவ்வளோ ஒரு தனிமையான ஒரு ஜேர்னியாக இருக்கு. உங்களோட பாஸ்ட்டை நீங்கள் இப்போ திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அது உங்கள் பாஸ்ட்டை திரும்பி பார்த்தா எவ்வளோ பெயின்ஃபுல் இருக்கும், அப்படிதான் இருக்கு. எனக்கு என் பாஸ்ட்டை பார்க்கவே பயமாக இருக்குது, அதை நினைக்கவே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது உங்கள் பாஸ்ட்டு. ஸோ இப்போ கரண்ட்லி வந்துட்டு உங்களோட மைண்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ்ட் நினைவுகள்ல இருந்து வெளியே வரத்துக்கு நீங்கள் போராடிக்கிட்டு இருக்கீங்க. சம்வேர் வந்து நீங்களே உங்களை தனிமைப்படுத்தி இருக்கீங்க. இப்போ கரண்ட்லி இப்போ உங்களை சுற்றி இருக்கவங்க உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ட்ராவலிங் போகணும். நீங்கள் எங்கேயாவது போகணும்னு கேட்டிங்கன்னா கூட உங்கள் வீட்டில் கூட கூட்டிகிட்டு போவாங்க, உங்கள் கூட வருவாங்க. பட் நீங்கள் வரமாட்டேங்கிறீங்க. பிகாஸ் உங்களோட அந்த ஒரு மைண்ட், அந்த தாட்ஸ் வந்துட்டு ஏதோ ஒரு பெயின்குள்ளரே சுற்றிட்டு இருக்கு, ஏதோ ஒரு வலி இருக்குது. அது வந்து வெளியே வரத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. பட் வந்து கவலைப்பட வேண்டாம், ஒரு சூழ்நிலை வருதுங்க. ஏதோ ஒரு நியூஸ் நீங்கள் ரிசீவ் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறத்துல இருந்து நீங்கள் வந்து உங்கள் பாஸ்ட் ரிலேட்டடாக அவ்வளோக்கும் உட்காந்து யோசிச்சுட்டே அதே திங்க் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. லைக் இந்த ஒரு எனர்ஜி பாருங்க, லுக் அட் த எனர்ஜி. இந்த பையன் இந்த ஹார்ஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணுறான். ஸோ அது மாதிரி உங்களோட லைஃப்பில் அடுத்தடுத்த கட்டங்கள் நகர்ந்து போயிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு உட்காந்து ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லாத அளவுக்கு உங்கள் லைஃப் வந்து ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு மூமெண்ட்ஸ் இருக்கும். ஒரு சில பேரோட லைஃப் இப்போ ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, ப்ராப்பராக செட்டில் ஆகலை. எந்த ஒரு இடத்துலையுமே பர்சனலியும் சரி ஃபினான்ஷியலையும் சரி செட்டில் ஆகலை அப்படின்னா எஸ், அது ஒரு ப்ராப்பராக செட்டில் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த ஸ்டெப் நகர்ந்து போவீங்க. அண்ட் ஐ திங்க் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது நடக்க போகுது. அது எப்படின்னா எனக்கு வேற மெசேஜ் எப்படி வருது அப்படின்னா, உங்கள் லைஃப்பில் வந்து டாக்ஸிக் பீப்புள் இருக்காங்க. எஸ், இன்னும் வரைக்குமே இருக்காங்க. பட் ஆனால் வந்து இப்போ ரைட் நவ் வந்து அவங்க ஒரு மாஸ்க் போட்டுட்டு இருக்கலாம். ப்ரீவியஸ் ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி, இல்லை ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி, ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடி கூட அவங்க உண்மையாகவே டாக்ஸிக்குன்னு வெளியில் வந்து காமிச்சிருப்பாங்க. உங்களை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கலாம், உங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணியிருக்கலாம். பட் இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து உங்களுக்கு அவங்களோட அவ்வளோக்கும் இஷ்யூஸ் இருக்காது. பிகாஸ் அவங்க ரொம்ப வந்து சேஃபாக ப்ளே பண்ணிட்டு இருக்கலாம். லைக் ஒரு மாஸ்க் போட்டுட்டு ஒரு அக்கறையாக இருக்கிற மாதிரி ஒரு கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த டாக்ஸிக்கை விட்டு நீங்கள் விலகி வந்தாலும் அவங்க விலகி போகிற மாதிரி இல்லை. பட் அட் த சேம் டைம் நீங்கள் அவங்கள அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு சர்டைன் பீப்புளை ஹேண்டில் பண்ணுற விதமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் டக்குன்னு ரியாக்ட் பண்ண மாட்டீங்க, பட் அவங்களோட வேலே வந்துட்டு நீங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணுவீங்க. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுங்க. நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ, இந்த மாற்றங்கள் ஸ்ட்ராங்காக வருது. அண்ட் ஒரு சில பேருக்கு இப்போ பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற ஆசைகள் இருக்கு.
ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஒரு வீட்டிலேருந்தே பண்ணணும்னு நினைக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆர்ட் கிரியேட்டிவிட்டி ஃபீல்டில் பண்ணணும், எனக்கு சோஷியல் மீடியா ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஒரு 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 பிளானிங் தாட்ஸ் இருக்கலாம். அது ஸ்டார்ட்டும் பண்ணியிருக்கலாம். டெஃபினட்டாக அது ஒரு நல்ல பிளேசஸ்க்கு போவீங்க. ஓகேங்களா? உங்கள் ஃப்யூச்சரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணீங்களோ கண்டிப்பாக அதில் நல்ல சக்ஸஸாகவும் இருப்பீங்க, ஒரு ஹை பொசிஷன்லுமே இருப்பீங்க. சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஒரு ரொம்ப ஸ்லோவாக தான் கிடைக்கும். ஓவர் நைட்டில் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இதாகாது. பிகாஸ் லைஃப் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜில் ஒரு ஒரு லெசனை சொல்லி கொடுத்துட்டு தான் அந்த பெனிஃபிட்டை உங்களுக்கு கொடுப்பாங்க. பிகாஸ் சம் பீப்புள், நீங்கள் ஒரு சில பேர் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் லேர்ன் பண்ணுறீங்க லைஃப்பை. உங்கள் லைஃப் முன்னாடி நிறைய விஷயங்கள் நடந்தாலும், அது உங்களுக்கு தெரிஞ்சாலும், நீங்கள் லேர்ன் பண்ணி அது உங்கள் லைஃப்பில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வெரி ஸ்லோ. ஸோ எஸ், ஃபியூச்சர் இஸ் குட். வரக்கூடிய டேஸ் நல்லாயிருக்கு. ஸ்லோவாக வந்தாலும் சூப்பராக தான் வருது. அண்ட் நிறைய ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ், நிறைய ட்ராவலிங் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் பண்ணுவீங்க. பட் ஐ திங்க் நான் சொன்ன மாதிரி மோர் அண்ட் மோர் வந்து வாட்டர் எனர்ஜியோட அதிகமாக கனெக்ட் ஆகிறீங்க. வாட்டர் சைன் பீப்புள் ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி நேச்சர், எஸ் டெஃபினட்டாக வந்துட்டு அதிகமாக வந்து நேச்சரோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நிறைய பிளான்ஸ், நிறைய ட்ரிப் போவீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. கார்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கு, வெரி பாசிட்டிவ். தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் 11 to 20 இந்த மந்த்ல பிறந்தீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். ஓகே, pile number 2, what is this? எடுத்த உடனே சன் கார்டு. வெரி பாசிட்டிவ், வெரி லவ்லி. சி எவ்வளோ சில்டாக இருக்கு இந்த கார்டு. மை ஃபேவரேட். ஓகே, 3 of cups. ஸோ ஃபைனலி pile number 2 ஒரு லவ்லியான குட் நியூஸை ரிசீவ் பண்ண போறீங்க. வெரி பாசிட்டிவ். எனக்கு எப்படி ஒரு மெசேஜ் வருதுன்னா, நீங்கள் இப்போ ஒரு சில பேர் ரொம்ப சீரியஸான பர்சனாக இப்போ கரண்ட்லி, ஐ மீன் ஒரு ஒரு உங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து கொஞ்சம் இப்போ ரொம்ப சீரியஸான ஒரு லைஃப் ஸ்டைலாக இருக்கலாம். பட் வரக்கூடிய டேஸில், ஐ மீன் அப்கமிங் நியர் ஃபியூச்சர்லலாம் நீங்கள் ஒரு பார்ட்டி பர்சனாக மாறிடுவீங்க. ஐ மீன் நிறைய பார்ட்டிஸ் அட்டன் பண்ணுவீங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸோட அந்த ஒரு லுக் அட் த வைப். எனக்கு இந்த வைப் பார்க்குறப்ப அப்படிதான் இருக்கு. அண்ட் நீங்கள் ஆசை என்ன மாதிரி வாழணும், என்ன மாதிரியான ஒரு லைஃப் வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டு கேட்டிங்களோ அது கிடைக்கும். ஏன்னா சன் கார்டுங்கிறப்போ இட்ஸ் அ வெரி வெரி பாசிட்டிவான ஒரு கார்டு. லுக் அட் த பிரைட்னஸ். அண்ட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு உங்களுக்குன்னு ஒரு ஓன் ப்ராப்பர்ட்டி வாங்கணும், ஒரு சொந்தமாக வீடு கட்டணும், அது நீங்கள் ஏர்ன் பண்ணி கட்டணும் அப்படின்ற ஒரு கோல் இருக்கலாம். ரொம்ப நாள் அந்த ஆசைகள் இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு வழி கிடைக்க போகுது. அதுக்கு வந்து ஒரு புதுசாக ஒரு ஐடியாஸ் ஆல்சோ உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் வீடு கட்டணும், ஒரு சில பேர் ஆல்ரெடி வந்து நான் பிளான் பண்ணியிருக்கேன், எனக்கு அதுக்கான சோர்சஸ் எல்லாம் இருக்குது, நான் வீடு கட்டணும்னு நினச்சா எஸ், அதுக்கு ஒரு ஐடியாஸ், அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருவீங்க. அண்ட் மேரேஜ் இஸ் ஆன் கார்ட்ஸ். மேரேஜ் கண்டிப்பாக வந்து வெரி சூன் ஒரு சில பேருக்கு நடக்க போகுது. கண்டிப்பாக வந்து உங்களோட மேரேஜ் ரொம்ப, ஐ மீன் ஒரு ஃபியூ பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகியிருக்கலாம். லேட் மேரேஜாக இருந்தாலும் ஊர் எல்லாருமே பொறாமப்படுற அளவுக்கு அவ்வளோ அழகான ஒரு பிளெஸ்டான ஒரு மேரேஜ் உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? உங்களோட மேரேஜில் உங்களோட சேர்ந்து நிறைய பேர் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ மெனி பீப்புள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். மேபி அவங்க உங்களுக்காக உங்ககிட்ட சொல்லாமல் இல்லை, சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் மெனி பீப்புள் வந்து அதுக்காக வெயிட் பண்ணலாம். ஓ வெயிட், நெக்ஸ்ட் 7 of Pentacles. Okay, see 2 of Cups.
நியூ லவ், நியூ ப்ரப்போசல், மேரேஜ், ரொமான்டிக் டேட்ஸ். எஸ், பார்ட்னரோட வந்துட்டு நீங்கள் டேட்ஸ் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும். இவ்வளோ நாளாக உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்துச்சு, அதை சார்ட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா எஸ், ஒரு சான்சஸ் வருது. நீங்களும் உங்கள் பார்ட்னரும் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்த சான்சஸ் வரும். அதை நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் என்ன இஷ்யூஸ் போயிட்டு இருக்கோ, அது ஈகோவாக இருக்கட்டும், ஜெலசி, என்ன ட்ராமாஸ் இப்போ கரண்ட்லி நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் வந்து நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னரோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஜஸ்ட் எங்கேயாவது ஒரு ட்ரிப் இல்லை சம்திங் ஒரு டேட் அது மாதிரி நீங்கள் வந்து போகிறது உங்களோட ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணும். See, finally, look at the card. See, நீங்கள் வந்து உங்களுக்கு லைஃப்பில் இப்போ கரண்ட்லி வரைக்கும் ஏதாவது ஒரு பயத்தோடு இருக்கீங்கன்னா அந்த பயமே போயிடும். எதிர்கால நினைச்ச பயம் போயிடும். ரிஸ்க் எடுக்கலாம், என்னால் முடியுன்ற ஒரு 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 ஹை கான்ஃபிடென்ட் வந்துடும். பைல் நம்பர் 2 எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. ரொம்ப ரொம்ப கான்ஃபிடென்ட் அதிகமாக வருது. அண்ட் ஏன் அப்படின்னா, பிகாஸ் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபேவரேட்டான ஒரு பீப்புள், அந்த நீங்கள் ஆசைப்பட்ட அந்த ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே வந்துட்டு நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ரொம்ப நாள், ரொம்ப வருஷமான ஒரு ஹார்ட் ஒர்க், ஒரு ட்ரீம், ஒரு கோல் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேங்களா? அது சின்னதாக இருந்தாலும் சரி, அது பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகும். ரொம்ப வருஷமாக கவலையிலே இருக்கீங்க, மனப்போராட்டங்கள் இருக்குது, உங்களுடைய இன்னர் சைல்டு பாதிச்சிருக்கு, ஆள் மனசுக்குள்ள அவ்வளோ பெயின் இருக்குது. எஸ், சால்வ் ஆகுது. சரி, உங்களோட லைஃப்பில் ஒரு விமன் வருவாங்க. ஒரு விமன் வந்து ஆஸ் அ ஃப்ரெண்டாக இல்லை ஆஸ் அ வெல்விஷராக வருவாங்க. அவங்களோட நீங்கள் வந்து இன்டராக்ட் ஆக ஆக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுவீங்க. அந்த பர்சன் எப்போ வருவாங்க, அது யாருன்னு தெரியாது. ஜஸ்ட் உங்களுக்கு எங்கே வேணால் நீங்கள் அவங்கள பார்க்கலாம், எங்கே வேணால் மீட் பண்ணலாம், எப்படி வேணாலுமே உங்களுக்கு கனெக்ட் ஆகலாம். அந்த பர்சன் உங்கள் லைஃப்க்கு வந்தப்புறம் டெஃபினட்டாக நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வரும். ஒரு ஸ்டெபிலிட்டிங்கிறது இருக்கும். நிறைய ஒரு லெசன் அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் உங்களோட பிஹேவியர்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இட்ஸ் லைக் சில்டு பிஹேவியராக பிஹேவ் பண்ணுவீங்க. அண்ட் லைஃப் ரொம்ப நம்ம தான் சீரியஸாக எடுத்துக்கிட்டோமோன்னு ரிக்ரெட் பண்ணுவீங்க. அண்ட் நிறைய அட்வென்ச்சர்ஸ். நீங்கள் அட்வென்ச்சர் லவ்விங் பர்சன் தான். பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் உங்களே ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் வச்சுட்டு ரொம்ப க்ளோஸ் மைண்டடாக இருந்திருக்கலாம். பட் வரக்கூடிய டேஸில் கண்டிப்பாக அட்வென்ச்சர்ஸ் ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் அந்த உங்களோட பழைய ஐ மீன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உங்களோட இன்னர் சைல்டு எப்படி இருந்துச்சு, வெரி ஆக்டிவாக இருக்கும், வெரி ஒரு ஜாலி டைப்பாக இருந்துச்சுல்ல, அந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. சி, ஓகே, ஜஸ்ட் ஒரு எங்கேயாவது பிளான் பண்ணுவீங்க, டெஃபினட்டாக ஒரு ட்ரிப் மாதிரி போனாலும் அட்வென்ச்சர்ஸ், ஐ குட் சி லாட் ஆஃப் அட்வென்ச்சர்ஸ் தான் தெரியுது. அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு அப்ராடில் செட்டில் ஆகலாம், இல்லைன்னா ஒரு உங்கள் பார்ட்னரோட அப்ராடுக்கு இல்லை எங்கேயாவது பீச் ரிலேட்டடாக போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. பைல் நம்பர் 2 கார்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. வெரி 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 பாசிட்டிவ் அண்ட் ஹாப்பி நியூஸஸ். ஓகே, ஸோ பிஸ்னஸில் இருந்த இல்லை உங்களோட ஒர்க்கில் இருக்கிற அந்த பிளாக்கேஜஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகுங்க. ஸோ அதில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸு மோஸ்ட்லி வந்து குறையும். ஓகேங்களா? ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. ரொம்ப நல்லா இருக்கு, வெரி வெரி பாசிட்டிவ். பைல் நம்பர் 3, யாரெல்லாம் 21 to 31 பிறந்தீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம்.
ஸோ ஃபைல் நம்பர் 3. ஸோ ஃபைனலி வந்து நீங்கள் ஒரு ஃப்ரீடம் கிடைக்குதுங்க. இப்போது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு சில பர்சன்ஸ் வந்து உங்களை எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்களா, ஐ மீன் ஒரு மாதிரி எமோஷ்னல் கேம்ஸ் மாதிரி ப்ளே பண்ணிட்டு இருக்கலாம். அதுலேருந்து நீங்கள் வெளியே வர்றீங்க. இப்போ எந்த ஒரு விஷயம் உங்களை வந்து கட்டி போட்டு வச்சிருக்கு, ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் பயப்படுறீங்க அண்ட் யாரோ ஒருத்தவங்களுக்கு நினச்சி உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து நீங்கள் வெளியே வருவீங்க. உங்களோட பயத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இவ்வளவு நாளாக வந்து ஏதோ ஒரு விஷயம் அதை பார்த்து நீங்கள் ஓடி ஒளிஞ்சிருக்கலாம். ஐயோ எனக்கு இது வேண்டாம், நம்ம அப்படியே சேஃப் ஜோனில் போயிடலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணாமல் இக்னோர் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் இனி உங்களோட பயத்தை ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களுக்குள்ளார பார்த்தீங்கன்னா உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப அதிகமாகும், ரொம்ப ரொம்ப அதிகமாகும். சம்டைம்ஸ் வந்து உங்களோட கண்ட்ரோலை மீறி நீங்கள் நிறைய விஷயங்கள் போல்டாக பண்ணுவீங்க. உங்களுக்கு ஃபினான்ஷியலி அண்ட் உங்களோட இந்த ப்ரொஃபஷனல் லைஃப் மோஸ்ட்லி வந்துட்டு உங்களுக்கு உங்களோட அந்த ஃபினான்ஷியல் விஷயம் தான் வந்து உங்களை இவ்வளோ நாளாக வீக்காக வச்சுருக்கும். இப்போ உங்களோட கெரியரில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு சில டாக்ஸிக் பர்சன்ஸாக இருக்கட்டும், இவங்களால நீங்கள் எமோஷ்னலி பிளாக்மெயில் இல்லைனா எமோஷ்னலி வீக் ஆகியிருக்கலாம், கொஞ்சம் ரொம்ப கவலையிலே இருந்திருக்கலாம். ஸோ இனிமேல் அவங்கள வந்து போல்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க, யாரை பார்த்தும் பயப்பட மாட்டேங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட அந்த கெரியரோட ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் அண்ட் நியூ ஜாப் ஆஃபர் ஆல்சோ கிடைக்கிது அண்ட் உங்களோட ஃபினான்ஷியல் டேர்ம் சம்வேர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கான அந்த ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்குதுங்க. அதாவது இவ்வளோ நாளாக வந்து உங்களோட வாய்ஸ், உங்களோட ஒப்பீனியன் எதையுமே வந்து யாரும் கேட்டு இருக்க மாட்டாங்க, அது ஒரு இம்பார்ட்டண்ட்டாகவுமே வந்து எடுத்திருக்க மாட்டாங்க. பிகாஸ் அவுட் சைட் பீப்புளுக்கு நீங்கள் ஒரு வீக் பர்சனாக தான் தெரிஞ்சிருப்பீங்க. பட் இனிமேல் நீங்கள் ரொம்ப போல்டாக மாறுறப்போ உங்களோட வாய்ஸ், உங்களோட ஒப்பீனியனை பீப்புள் கேட்பாங்க. நீங்கள் லைஃப்பில் லேர்ன் பண்ண நிறைய விஷயங்கள், நிறைய லெசன்ஸ், நிறைய நாலேஜ், இது எல்லாமே நீ யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் வருது. ஒரு சில பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க சான்சஸ் இருக்குது, கொஞ்சம் ஹையர் பிளேசஸ்க்கு போவீங்க. அண்ட் கோர்ட் லா அது ரிலேட்டடாக டீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எஸ், நல்ல ஒரு நியூஸ் வரும். உங்களோட அந்த ஒரு குட் டைம்ஸ் ஸ்டார்ட் ஆகுங்க, கவலைப்பட வேண்டாம். சரி, எனக்கு ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஏஞ்சல் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எய்தர் உங்களுக்கு ஒரு பர்சனாக வந்து உங்கள் லைஃப்பில் நீங்கள் டஃப்பான மூமெண்ட்டில் உங்களை காப்பாற்றுறதுக்கு வருவாங்க. காப்பாற்றுறது இந்த சென்ஸ்னால், இப்போ ரொம்ப கவலையிலே இருப்பீங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற ஏகப்பட்ட குழப்பத்தில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு வெல்விஷராக கூட வரலாம். அந்த பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப டஃப்பான டைமில் இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த டைமில் திடீர்னு வருவாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க, சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அவ்வளோதான், காணாம போயிடுவாங்க. அவங்க லைஃப்பை விட்டே போயிடுவாங்க. அவங்க உங்க கூட பேச மாட்டாங்க. நீங்கள் அவங்க கிட்ட திருப்பி பேசினீங்கனாலுமே அவங்க ரிப்ளை பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பர்சன்ஸ் உங்களோட லைஃப்பில் ஒரு ஏஞ்சல்ஸ். ஓகேங்களா? ஸோ யூ ஆர் வெரி பிளெஸ்டு தான் நீங்கள். ஸோ நீங்கள் நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கீங்க, நிறைய பொறுமையாக இருந்திருக்கீங்க, அதுக்கான ஒரு பலன்கிறது கிடைக்கும். ஓகேங்களா? சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வரக்கூடிய டேஸில், பைல் நம்பர் 3, வரக்கூடிய டேஸில் ரொம்ப க்ளோஸாக கவனித்து பாருங்கள். உங்களோட லைஃப்பில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து ஏதாவது ஒரு சின்ன மெசேஜ் இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் ஏதாவது ஒன்று இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் அதை வந்து கவனிக்கணும். அண்ட் வரக்கூடிய இந்த வருஷம் எண்டுக்குள்ளாரியே, இந்த வருஷம் 2024 எண்டுக்குள்ளாரியே
ஒரு ஒரு சேஞ்சஸ் நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில். ஓகேங்களா? அந்த மாற்றங்கள் வந்து எப்போ வேணாலும் நடக்கலாம். நீங்கள் ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம், ஓகே இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு கிவ் அப் பண்ண விஷயம் திடீர்னு நடக்கும். ஸோ அதனால தான் வந்து ரொம்ப உங்கள் லைஃப்பில் என்னென்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் சைலண்ட்டாக அப்சர்வ் பண்ணுங்க, ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஒரு சில பர்சன்ஸோட பிஹேவியர்ல இருந்து அப்சர்வ் பண்ணணும். ஐ குட் சி அடுத்த வருஷம் நெக்ஸ்ட் இயர்லாம் பைல் நம்பர் 3 நிறைய சேஞ்சஸ், நிறைய மாற்றங்கள் வரும். ஒன்று விஷயத்துக்கும் நீங்கள் பயந்து இக்னோர் பண்ணிருப்பீங்க. ரொம்ப எமோஷ்னலி நிறைய அழுது இருக்கலாம். இனிமேல் அது எல்லாம் மாறும். உங்களோட இந்த எமோஷ்னல் சைடு வந்துட்டு இப்போ கரண்ட்லி வீக்காக இருக்கலாம், பட் ஆனால் வந்து அது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணுற மாதிரி தான் காமிக்குது. சரி, இப்போ பைல் நம்பர் 3 ஒரு சில பேர்லாம் எனக்கு யாருமே வந்து ஒரு ட்ரூ லவ் இல்லை, யாரும் உண்மையான பாசம் உண்மையான அக்கறை காமிக்க மாட்டேங்கிறாங்க, ஒரு லோன்லியாகவே இருக்கேன், ரொம்ப தனிமையாக இருக்கேன் அப்படின்னு ரொம்ப வந்து உங்களவே க்ளோஸ் மைண்டடாக வச்சுருக்கலாம். பட் வரக்கூடிய டேஸ் நெக்ஸ்ட் இயர்லாம் ப்ராபப்ளி நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் லவ் அதிகமாக இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களவே அதிகமாக லவ் பண்ணுவீங்க, உங்களுக்கான ரெஸ்பெக்ட் நீங்கள் கொடுப்பீங்க, உங்களவே நீங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக வைக்க போகிறீங்க. ஓகேங்களா? அப்போது இப்போ எவ்வளோக்கு எவ்வளோ மற்ற பீப்புளோட லவ் அட்டென்ஷனுக்காக ஏங்குறீங்களோ அது உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்லலாம் கிடைக்கும். அது அதிகமாகவே கிடைக்கும். அப்போ நீங்கள் அதை இக்னோர் பண்ணிடுவீங்க. அப்போ உங்களுக்கு அது ஒரு பேர்டனாக தெரிய ஆரம்பிக்கும். பிகாஸ் உங்களோட அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது ஒரு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. இப்போ கரண்ட் நீங்களும் வரக்கூடிய ஃபியூச்சர் நீங்களும் டிஃப்ரெண்ட். உங்களோட இன்னர் ஸ்ட்ரென்த் வந்து டே பை டே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டு வருது. ஐ திங்க் ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி ஸ்ட்ராங் ஆகியிருக்கணும். நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள், நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் தெரியுதா? உங்களோட பிஹேவியர்ஸ், நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் எப்படி திங்க் பண்ணுறீங்க இது எல்லாமே நோட்டீஸ் பண்ணுங்கள். பிகாஸ் நிறைய சேஞ்சஸ் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக பிகின் ஆகியிருக்கு ஒரு சில பேருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. கார்ட்ஸ் நல்லா இருக்குங்க. உங்களுக்கு அந்த இன்னர் ஸ்ட்ரென்த்து தான் வெரி மேஜர் இஷ்யூஸாக இருக்கும். அது மட்டும் வந்துருச்சு, இன்னர் ஸ்ட்ரென்த் அண்ட் செல்ஃப் லவ் இது மட்டும் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட லைஃப் கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அதெல்லாம் ஸ்லோவாக வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3 கார்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்குது, வெரி பாசிட்டிவ், வெரி மோட்டிவேட்டிவாகவுமே இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இது ரிலேட்டடாக எனக்கு பர்சனலாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து என்னை பர்சனலி காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.